Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina profit or loss eppadi kandupidikiradunu paathom and adukku Python la enna mari nama code pananum paathom. So previous video paakama yaradhu straight and video paathitirkinga appadina so please neenga and video poi paarenga so that nama further paaka pora programs ellame ungalku innum better puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் நாம எப்படி நம்ம பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So factors of a number program போடுறதுக்கு முன்னாடி அப்படினா என்ன அப்படினு நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். So for example 2 ஓட factors என்னென்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா அதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 வரும். So இது எப்படி சொல்றாங்க அப்படினா நாம எந்த ஒரு நம்பரை வந்து நம்ம தரோமோ அந்த நம்பர் எந்தெந்த நம்பரால டிவிசிபிள் ஆகுமோ அந்த எல்லா நம்பர்ஸ்மே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்மளுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுவே நம்ம 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 எந்தெந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா 1 டேபிளில் டிவிசிபிள் ஆகும், அப்புறம் 2 டேபிளில் டிவைட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு 4 டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி நம்பர் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது எதில் டிவைட் ஆகும் அப்படின்னா நம்பர் 1 டேபிளில் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் நம்பர் 5 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 2ங்கிற நம்பர் வந்து இந்த 2 டேபிளால் தான் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த நம்பர்ஸ் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சின்ன கான்செப்ட் தான், பட் நம்ம வந்துட்டு நிறைய பெரிய ப்ரோக்ராம்ஸ் போடும்போது இந்த சின்ன கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய கோட்ஸ் நம்ம போகிற மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால தான் இது ஒரு தனி வீடியோவாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஆஸ் யூஷுவல் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து நம்மக்கிட்ட ஒரு நம்பர் வந்து நம்மக்கிட்ட கேட்கணும். நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிற நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்மளுக்கு என்ன அவுட்புட் தரணும் அப்படின்னா அந்த 2ங்கிற நம்பர் வந்து எந்தெந்த டேபிளால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸை நம்மளுக்கு சொல்லணும். ஸோ 2ங்கிற நம்பர் வந்துட்டு 1ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ 1ஆலையும் 2ஆலையும் இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து சொல்லணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம பைத்தானில் கோட் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் நம்பர் வந்து 2ன்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1, 2ங்கிறது அந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ்ங்கிற அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி லாஜிக் இந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் கிட்டேருந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை நம்ம வந்து வாங்கிக்கிறோம். வாங்கின நம்பர்ங்கிற வேரியபிளை நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ட்டு ஒரு வேரியபிளுக்கு ஒரு நம்பரை நம்ம வந்து 1ங்கிற நம்பரை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி கிவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே நான் 0 வந்து கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் ஆக்ட் ஆகும். ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா என்ன, இந்த 0னா என்ன, இந்த ஃபார்மேட்னா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த லைனில் உங்களுக்கு ஏதாவது சின்டாக்ஸில் உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கணும், இந்த வேரியபிளில் என்ன நம்பர் இருக்குமோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடும். ஸோ இப்போ நம்பர் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2ங்கிற நம்பரை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு பக்கத்தில் இந்த பிளேஸ் ஹோல்டரை நம்மளுக்கு இந்த மாதிரி 2ங்கிற நம்பரை வந்து பிளேஸ் பண்ணிடும். ஸோ இப்படி ஒரு பிரிண்ட் லைன் கொடுத்துடுறோம். பிரிண்ட் லைன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வைல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட லாஜிக் வந்து எழுதுகிறோம். ஸோ லாஜிக் வந்து எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு நம்பர் வந்து எந்தெந்த டேபிளோட டிவைட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மினிமம் நம்பரும் மேக்ஸிமம் நம்பரும் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2ங்கிற நம்பரோட மினிமம் நம்பர் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 1 டேபிளில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மினிமம் நம்பர் கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன நம்பர் தரோமோ கண்டிப்பாக அந்த நம்பர் தான் நம்மளோட மேக்ஸிமம் நம்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 3 டேபிளில் 2 வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி 4 டேபிளில் 2 வந்து இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இருக்காது. ஸோ எந்த நம்பரை நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோமோ இந்த டேபிள் தான் அதோட லாஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதே ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 1லேருந்து 4க்குள்ளே தான் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து 5க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ இந்த லாஜிக் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதுலேருந்து. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வைல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தரேன் அப்படின்னா வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் அப்படின்னு நான் தரேன். ஸோ வேல்யூவில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் வந்து 1. ஸோ 1 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பரான்னு செக் பண்ணுறேன். நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வைல் கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து செக் ஆகும். செக் ஆகும்போது 1 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறதுனால வைல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். அடுத்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் மாடுலோ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 0வா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த நம்பருக்கும் இந்த வேல்யூக்கும் மாடுலோ வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது 2 மாடுலோ 1 எடுத்தோம் அப்படின்னா அது ஈக்குவல்ஸ் டு 0வா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மாடுலோ அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதோட ரிமைண்டர் என்ன இருக்குனுங்கிறத பார்க்கறது தான் மாடுலோ. ஸோ 2 மாடுலோ 1 என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த லைனில் என்ன தரேன் அப்படின்னா 2 அதுக்கப்புறமேட்டு மாடுலோ 1 கொடுத்துட்டு நான் வந்து கண்ட்ரோல் என்ட்ரு தரேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கும். அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு 2 மாடுலோ 1 பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0ன்னு இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே திரும்ப போகும். இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதே மாதிரி ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சுட்டு அந்த பிளேஸ் ஹோல்டரில் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வேல்யூவில் இப்போ உங்ககிட்ட கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ வேல்யூவில் கரண்ட்டாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அந்த 1ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 1ங்கிற நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போய் பார்க்கும். அடுத்த லைனில் என்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் 1 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூட 1 ஆட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேல்யூவில் 1 இருக்குது. ஸோ இந்த 1ஓட இன்னொரு 1 ஆட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஆட் ஆகும். ஸோ 2 வந்து திரும்ப இந்த லூப்புக்கு மேலே போயிட்டு கண்டிஷன் வந்து செக் ஆகும். ஸோ திரும்ப இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த வேல்யூவோட கண்டிஷன் வந்து செக் ஆகும். ஸோ இப்போ என்ன செக் ஆகும் அப்படின்னா 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னு வந்து செக் ஆகும். ஸோ 2 லெஸ்ஸர் தென் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறதுனால இது வந்து உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் மாடுலோ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 0வான்னு பார்க்குறோம். ஸோ அதாவது 2 மாடுலோ 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0வா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 2 மாடுலோ 2 வந்துட்டு 0 தான். ஸோ எதுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 மாடுலோ 2 நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் 0ன்னு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ ட்ரூ ஆகிறதுனால திரும்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவில் கரண்ட்டாக இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். கரண்ட்டாக நம்மக்கிட்ட என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அந்த 2வை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் 1 பண்ணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. 2ஓட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும். ஸோ 2 + 1 வந்துட்டு 3 ஆகும். ஸோ திரும்ப இது வந்து இந்த வைல் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ வேல்யூ லெஸ் தென் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பரான்னு பார்க்கும். அதாவது 3 இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பார்க்கும். ஸோ இந்த இடத்துலையே கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும்.
ஸோ இது மூலமாக நாம் வந்துட்டு ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பேஸ் கண்டிஷன், அதாவது பேஸ் லாஜிக் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு 2க்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 2க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிஷனாக செட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற நம்பர் விட எப்போ அந்த நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கோ அப்போ நீ லூப்பை விட்டு வெளியில் வந்துரு அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல மெயின் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்துட்டு அந்த டேபிளில் போகுமா போகாதனாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ அந்த டேபிளை அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது லாஸ்ட்டில் ரிமைண்டர் 0 வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த இஃப் கண்டிஷனில் அந்த 2 நம்பரையுமே மாடுலோ எடுத்து அது 0வாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதோட ஃபேக்டர்னு சொல்லு அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இதே வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இப்போ என்ன நம்பர் தரேன் அப்படின்னா 4 கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து அதே மாதிரி 1 2 4 அப்படின்ட்டு 4ங்கிற நம்பர் வந்து 1 டேபிள் 2 டேபிள் 4 டேபிளில் டிவைட் ஆகும்னு எனக்கு அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்பரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா நம்பரில் வந்து 4ங்கிற வேல்யூ இருக்கும், வேல்யூவில் 1ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவில் போய் செக் பண்ணுது. ஸோ 1 is less than or is equals to 4 பார்க்குது. கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது. இஃப் கண்டிஷனில் 4 மாடுலோ 1 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பார்க்கும். ஸோ 1 டேபிளில் 4 வந்து கண்டிப்பாக போகும். ஸோ இந்த கண்டிஷனும் நம்மளுக்கு ட்ரூ ஆகிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகுது. ஸோ உள்ளே போயிட்டு வேல்யூவில் என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ 1ங்கிற அதாவது 4 வந்துட்டு 1 டேபிளில் போகுது, அதனால் அந்த 1 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. மாடுலோ இந்த இடத்துல 0 வர்றதுனால ஸோ திரும்ப அடுத்த நம்பரில் போய் செக் பண்ணுறதுக்காக வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வேல்யூ ப்ளஸ் 1 தரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 1 + 1 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 2ன்னு இருக்கும். ஸோ திரும்ப வைல் கண்டிஷன் போய் செக் பண்ணும். இப்போ என்ன செக் பண்ணோம் அப்படின்னா 2 is less than or is equals to 4 பார்க்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிட்டு உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா 4 மாடுலோ 2 is equals to 0ன்னு பார்க்குது. அப்போ 2 டேபிளில் 4 போகுமானா கண்டிப்பாக போகும், ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ இதுவுமே ட்ரூ ஆகிறதுனால உள்ளே போகுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூவில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த 2ங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 2 + 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு வரும். திரும்ப வைல் ஸ்டேட்மெண்ட் போகும். திரும்ப இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும். இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும்போது 3 is less than or is equals to 4 பார்க்கும். 3 வந்து 4 விட சின்ன நம்பர் தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால உள்ளே போகும். உள்ளே போயிட்டு ரெண்டுத்துக்கும் மாடுலோ செக் பண்ணும். எதுக்குன்னா நம்பருக்கும் வேல்யூக்கும். ஸோ நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. 4 மாடுலோ 3 ஈக்குவல்ஸ் to 0 பார்க்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகும். ஸோ எதனால் ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா நாம் நம்பர் 3க்கும் நம்பர் 4க்கும் நம்ம வந்து எடுத்தோம் இந்த மாதிரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 1 வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைன் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூவை திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ திரும்ப 3 + 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 4ன்னு வரும். திரும்ப வைல் ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ 4 is less than or is equals to 4 அப்படின்னு பார்க்குது. கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே போகுது. அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுது. ஸோ அதே மாதிரி 4 மாடுலோ 4 ஈக்குவல்ஸ் to 0 செக் பண்ணுது. 4 வந்து 4 டேபிளில் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக டிவைட் ஆகும். 4 1s are 4. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இந்த வேல்யூவில் இருக்கிற எலமெண்ட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ திரும்ப வேல்யூவை போய் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 4 + 1 is equals to 5 ஆகுது. திரும்ப வைல் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5 is less than or is equals to 4 பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடுது. ஸோ இப்படி தான் நாம் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது. ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய நம்பர் நான் வந்து தரேன். ஸோ 9 8 4 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்து நான் வந்து என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு தரும்போது இப்போது இந்த நம்பர் வந்து எந்தெந்த டேபிளால் டிவைட் ஆகுங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதனால் மைண்ட்லேயே அவ்வளோ ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ சில இடத்துல நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபர்தர் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலமாக ஒரு பைத்தான் கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.